ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரோட விலையும் ஜாஸ்தி, லலிதால மட்டும்தான் கம்மிங்கிற மாதிரி இருக்கே. நான் லலிதால தான் வாங்கணும்னு சொல்லல. எங்க எஸ்டிமேட் ஸ்லிப்பையும் நகை போட்டோவையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 2 ஃபர்ஸ்ட் இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம். உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்னாச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சமடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். புத போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 கிரக பயிற்சிகள் என்ன செய்ய போகிறது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10ஆம் இடத்துல ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளவு நல்லது நடக்கக்கூடாது. மிதுன ராசிக்கார ஒரு ரசிகர் ஒருத்தர் அனுப்பியிருந்தார், உங்கள் பதிவுகள்லாம் கேட்க இனிமையாக இருக்குது, மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்குது. வேணா அந்த லெவலோட நிறுத்திடாதீங்க, அதெல்லாம் நடக்க போகிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 10ஆம் இடத்துல சனி பகவான், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அரசனை போல யோகத்தை தருகிறார். அடுத்ததாக 10ஆம் இடத்துல வேற யார் இருக்கா, 5 கூடிய சுக்கிரன் உச்சமாகிறார். இருக்கிற கிரகங்கள்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு ராசின்னா அது உங்கள் ராசி தான். ஏன்னா சுக்கிரனே உச்சமாகிறாருங்க. இதோட வாழ்க்கையில் வேற என்ன வேணும், சுக்கிரனே உச்சமாகிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாயெல்லாம் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு தான். இந்த சுக்கிரன் வந்து உச்சமாகிறார். உச்சமாகின்ற சுக்கிரன் பலன்களை அள்ளித்தருகிறார். என்னென்ன பலனை, பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடைகள் ஆயத்த பணிகள் பண்ணுறவங்க, ஆடம்பர ட்ரெஸ்ஸஸ்ஸு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, சலூன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க, பிரைடல் மேக்கப் போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பதிவாக உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு தருகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தருகிறார். சுக்கிரன் என்றாலே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் என்பதால் இந்த எல்லாம் மேரேஜ் மேட்சிங், இந்த மேரேஜ் கான்ட்ராக்டர்ஸ் A to Z சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரமாக இருக்கும். அவர்கள் திருமண வாழ்க்கை காலைல ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல் மேரேஜ் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து சுக்கிரன் என்பதால் கார், இதை ஓடிட்டு இருக்கிற கார் டிரைவர்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். IT அண்டு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம், சூப்பராக இருப்பீங்க. காரணம் என்னென்னா, இப்போ தான் ஆன்சைட்டு ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும். சில பேர் டைவர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா சுக்கிரன் உச்சம், அவர் கடத்துற காரகன், கல்யாணத்தை சேர்த்து வைக்கிறே அவர் தான். அவர் உச்சமாக இருக்கிற பேர் டைவர்ஸ்லாம் பண்ணுவாடா, அப்போ என்ன பண்ணுவார், 2 பேரும் சேர்த்து வச்சுருவார். அந்த படத்தில் பாய்ஸ் படத்து கடைசி சீன் மாதிரி தான். முன்னாவும் அந்த பொண்ணு அடிச்சுப்பாங்க. அப்போது வந்து நீதிபதியே பிரிச்சுலாம் விட்டுருவார். ஏன்னா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி கடவுளே முன்னின்று உங்களை சேர்த்து வைப்பார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், திருமணம் என்பது சும்மா விளையாட்டில். நம்ம கடவுளை சாட்சி வைத்து, அக்னியை சாட்சி வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் சர்ச்சாக இருந்தால் ஆண்டவரை சாட்சி வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. மசூதியாக இருந்தால் எல்லாம் வல்ல இவரை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்போது இவர்கள் சொல்லணும் சரி பிரிஞ்சிடலான்னு, நீங்கள் இவங்கள்ட்ட கேட்காம வேற எங்கேயோ சட்டத்துக்கிட்ட போயிட்டு சட்டம் என்னை பிரித்து வைக்கிறீங்க. சட்டமாக சேர்த்து வச்சுது கடவுள் தானே சேர்த்து வச்சார். அப்போது கடவுள்கிட்ட தான் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் நினைச்சா அவர் பிரிச்சுருவார், கடவுள் நினைக்கலன்னா நீங்கள் எங்கே போனாலும் பிரிய முடியாது. டைவர்ஸ் வாங்கின அடுத்த நாளை தலைவன் தலைவி படம் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டாங்க. ஏய், உன்னை காலைல டைவர்ஸ் பண்ண, அது காலையில் மத்தியானம் ஒரு நினப்பு வந்துருச்சு, சாப்பாடு பசி தாங்க மாட்டார், 2 பேரும் சேர்ந்துருவீங்க. கடவுள் நினைப்பது தான் நடக்கும். கடவுள் நினச்சிட்டார், நீங்கள் சேர போகிறீங்க. மிதுனராசிக்காரர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களாம் டைம் வேஸ்ட் போகாதீங்க, நடக்காது. அதே மாதிரி வந்து அப்போ இந்த மாதம் முடிஞ்சு நடந்தால்
இந்த மாதத்துக்குள்ளே மனசை மாற்றிடுவார், யூ டோன்ட் வரி. அப்போது 5 கூடியவன் உச்சம் வரும் பொழுது புத்திர பிராப்தி தரப்போகிறார் நண்பர்களே. குழந்தை கொடுக்க போகிறார். இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுறார், வேற வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் ஒரு உடம்புல. இத்தனை நாள் குரு பகவான் வக்கரமாக இருந்தப்போ எத்தனை பேர் என்கிட்ட வந்து ஒம்பளுத்திங்கிறா, இப்போ வாங்கடா அப்படிங்கிற மாதிரி 5, 7, 9 பார்க்குறாரு. 5 வாக்கவிலா அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்கள்லாம் உடம்பை கெடுத்துக்கிட்டவங்க. அவங்கெல்லாம் வந்து உடம்பை சரி பண்ணி நீ வழி நீ தான் ஒலி ஓ யா திர் உடம்பே மாதிரி நண்பர்களே. ஏ சவுண்டு மைண்ட் இன் ஏ சவுண்டு பாடி. நம்ம பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். இந்த பாருங்க, திடகாத்திரமான உடலில் மட்டும்தான் ஆரோக்கியமான சிந்தனைகள் என்பது வரும். உடலை கெடுத்துக்கின்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓடுவாங்க, ஆஃப் ஆகிடுவாங்க. காரணம் என்னென்னா, உடல் நல்லா இருந்தால் தான் மனசு சப்போர்ட் பண்ணும். உடல் நல்லா இல்லைன்னா மனசு சப்போர்ட் பண்ணாது. ஆக ராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தருவார். யாருக்காவது கொஞ்சம் தீர்த்தவாரி பழக்கம் இருந்தால் விட்டுருங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க நண்பர்களே. நம்ம கெடுக்க இந்த உலகத்தில் 1000 விஷயங்கள் உண்டு. மிதுனராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொட்டி கடையில் போய் கேட்டு பாருங்கள், என்ன ஒரு சிகரெட்டு பேர் சொல்லி கேட்டு பாருங்கள், அந்த சிகரெட் உடனே கொடுப்பான். ஆனால் அதே பெட்டி கடையில் பாரதியார் கவிதைகள் இருக்கான்னு கேளுங்க, கொடுக்க மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? நல்ல விஷயங்களை வாங்க இங்கே ஆட்கள் ரொம்ப கம்மி, கெட்ட விஷயங்கள் வாங்க கூட்டம் அதிகம். நீங்கள் நல்ல பாதையில் போகிறீங்களா இல்லையாங்கிறத குரு வக்கர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு உணர்த்துவார், உடம்பை காட்டுவார், உடம்புல பிரச்சனைகளை கொடுப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல வேறு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1-10க்கு 4 கூடிய குரு புத பகவான். ஹோல்சேல் பண்ணுறவங்க, ரீட்டைல் பண்ணுறவங்க ரொம்ப அற்புதமான நேரம். முக்கியமாக ரீட்டைல் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொருள் வாங்கி அதை வந்து உங்கள் கடையில் வச்சு விற்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து 10க்கு வரப்போகிறார். அதனால் அதுவும் நல்லா இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, 10ல் சனி பகவான் இருக்கும் பொழுது பொதுமக்களுடைய ஆதரவு, பொதுமக்கள்கிட்ட ரீச்சு போன்றவர்களை உண்டாக்குவார். ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, பார்த்து பேசணும். நீங்கள் ஒரு ஊடகத்தில், இப்போ நாங்கள்லாம் பேசுகிறோம்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் ஊடகத்தில் பேசுகிறீங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது வார்த்தைகளை அவ்வளோ ஜாக்கிரதையாக பிரயோகம் பண்ணணும். ஒரு நூல் தப்பாக போனால் என்ன ஆகும், இவர் தேவையில்லாமல் எங்கள் ஜாதியை பற்றி பேசிவிட்டார், மதத்தை ஏதாவது ஒன்று இழுத்து விட்ருவாங்க. ஐயா நான் அப்படி பேசலைங்கய்யா, நீங்கள் பேசுகிறதுல இரு பொருள் வந்துருச்சுன்றானுங்க. அப்போது ஜாக்கிரதையாக இருங்க. 10ஆம் இடத்துல இவர் வரும்பொழுது இதுதான் நடக்கும். ஆக பெயர் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மிதுனராசிக்காரர்கள்லாம் இன்னும் பி மோஸ்ட் இவர் நீங்கள் ரொம்ப சூப்பராக உங்களை பற்றி தான் எல்லோரும் பேச போகிறாங்க. ரொம்ப டாப் மோஸ்ட் ஃபிகராக போகிறீங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளவு புகழ் அடிக்கிறோமோ அவ்வளவு ஆபத்தும் கூட வரும். தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாதீங்க, பேரை கெடுத்துக்காதீங்க. 9ஆம் இடத்திலாகும் அப்பாவோட உடனடை கெடுப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி மிதுனராசிக்காரர்கள் சிறப்பு. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.